இன்னைக்கு நம்ம கதை சொல்லும் குட்டீஸ்ல ஒரு மான் கதை பார்க்கலாம். அதாவது புத்திசாலியான மான் கதை பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் கதையை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு மான் அதோடைய குட்டிகளோட நடந்து வந்துச்சான். அதுங்க ரொம்ப நேரமா நடந்தனால ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சான். அங்க இருந்த ஒரு காட்டுல அவங்க வசிக்க யோசிச்சாங்களாம். அப்ப அங்க ஒரு குகை வந்துச்சான். அதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு அதுக்குள்ள போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்களாம். கொஞ்ச நாள் அங்கேயே சந்தோஷமா வந்தாங்களாம். ரொம்ப நாளை கழிச்சு அந்த குகையோட சொந்தக்கார சிங்கம் அங்க வந்து நின்றுச்சான். உடனே அது பார்த்துச்சான், யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சான். சிங்கம் வரதை பார்த்த அம்மா மான் அதுங்களுடைய குட்டி கிட்ட அம்மா அம்மா எனக்கு சிங்கக்கறி வேணும்னு கத்த சொல்லிச்சான். அதே மாதிரி அந்த குட்டிகளும் அப்படியே கத்துச்சான். உடனே சிங்கம் பயந்து அலற அடிக்க ஓடியே போயிடுச்சான். அப்ப நிறையங்க நின்றுச்சான். அது பார்த்துச்சான் இந்த சிங்கராஜா ஓடுறத. என்ன கேட்டுச்சான், ராஜாவே எதுக்கு ஓடுறீங்கன்னு கேட்டுச்சான். அப்ப சிங்கராஜா சொன்னாரா, ஏ நரியே, உள்ள இருந்து ஏதோ விலங்கு எனக்கு சிங்கக்கறி வேணும்னு சத்தமா கத்துது, யாருன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கம். அதுக்கு நரி சொல்லிச்சான், ராஜாவே உள்ள இருக்கிறது ஒரு மான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கராஜா, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னான். நரி, வாங்க நம்ம போய் பார்க்கலாம், பெரிய அம்மாவை நீங்க சாப்பிட்டுக்கோங்க, குட்டிகளை நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த நரி. உடனே ஆனா உன்னைய நம்ப முடியாது, ஏன்னா நீ என்னைய ஏற்கனவே ஏமாத்திருக்க. அதனால அந்த சிங்கம் நரியோடைய வாலியும் அந்த சிங்கத்தோட வாலியும் கெட்டி போட்டுக்குச்சான். உடனே அது போய் நின்றுச்சான். இதை பார்த்த அந்த மான் திரும்பி அந்த குட்டிகளை எனக்கு சிங்கக்கறி வேணும்னு கத்த சொல்லிச்சான். உடனே கத்துனாங்க. அப்ப அம்மா மான், கொஞ்சம் பொறுத்துங்க பசங்களா, நம்ம நரி அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிங்கராஜாவை கூட்டிட்டு வந்துடுவாரு, உடனே நம்ம கறி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சா அந்த அம்மா மான். இதை கேட்ட அந்த சிங்கம் அம்மா பயந்து அப்படியே ஓடுன்னு ஓடிச்சான். அதோடைய வால்ல அந்த நரி கெட்டிருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ், அது இழுத்துட்டே போனனால அந்த நரியார் இறந்தே போயிட்டானாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அந்த மானுடைய புத்திசாலித்தனத்தை? அப்படி ஆபத்தான சூழ்நிலையில கூட தன்னம்பிக்கையோட நிதானமா